நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மாக்னை வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு நமக்காக ரொம்பவே அற்புதமான ரெசிபிஸோட வந்திருக்காங்க திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. மேம், இன்னைக்கு எங்களுக்காக என்னென்ன ரெசிபி செய்ய போறீங்க? தவளை வடை. தவளை வடை, அது என்ன மேம் தவளை வடை? அது தஞ்சாவூர் ஸ்பெஷல் இது. ஓ, ஓகே. தஞ்சாவூர்ல தான் இது தவளை வடைங்கிறது பண்ணுவாங்க. தவளை அடைன்னு பண்ணுவாங்க. ஓகே. இதுக்கு பேர் தவளை வடை. ஓகே. அண்ட் திணை பணியாரம். சூப்பர், திணை பணியாரம். ஓகே. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போறது தவளை வடை. ஓகே. அதுக்கு என்ன ரேஷியோன்றது சொல்லிடுறேன். எல்லாமே ஈக்குவலா ஒரே அளவுல எடுத்துக்கணும். 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் பயத்தம்பருப்பு. ஓகே. அதே மாதிரி அரிசியும் 1 கப் எடுத்துட்டு அதை கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா ட்ரை ஆயிடும். மிக்சியில போட்டு பொடி பண்ணினா இந்த மாதிரி ரவை ரவையா உடைச்சு வச்சுக்கணும். ஓகே. இது மிச்ச வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி இது தண்ணி விட்டு அரைக்க கூடாது. இது அரிசி மட்டும் இந்த மாதிரி ட்ரையா ரவை மாதிரி பண்ணிக்கணும். ஓகே. தவளை வடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஊற வைத்த உளுத்தம் பருப்பு, ஊற வைத்த கடலை பருப்பு மற்றும் துவரம் பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய் துருவல், உப்பு, பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, அரிசி, காய்ந்த மிளகாய், ஊற வைத்த பைத்தம் பருப்பு, நெய். முதல்ல கடலை பருப்பும் துவரம் பருப்பும் அது மிளகாவத்துல போட்டு இதை முதல்ல கரகரன்னு அரைச்சுக்கலாம். இது ஓகே. மிளகாவத்தூள் கொடுங்க. சோ நம்ம நார்மலா செய்யற வடைக்கும் இந்த தவளை வடைக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம்? இதுல நார்மலா பண்ற வடையில நீங்க தேங்காய் எல்லாம் போட மாட்டேன். இதுல தேங்காய் எல்லாம் போடுவோம். ஓகே, ஓகே. இந்த வடைய பிச்சா உள்ளுக்குள்ள அழகா ஒரு ஹோல் தெரியும். வடைய பிச்சா ஒரு ஹோல் இருக்கும். வடை நடுப்புற ஒரு ஹோல் இருக்கும். அதுல பிச்சத்துக்கு அப்புறமா தான் நம்ம ஹோல் போட்டு வடை போட மாட்டோம். ஓகே. பிச்சோன்னா அழகா ஒரு ஹோல் இருக்கும் இதுல. ஆனா இது மேக்சிமம் எவ்வளவுக்கு எவ்வளவு இத அரைச்சிட்டு ஊற வைக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அழகா பிளஃபியா வரும். ஓகே. இதை அரைக்கலாம் நம்ம. இதெல்லாம் எவ்வளவு நேரம் ஊற வைக்கலாமா? இந்த பருப்பெல்லாம் மினிமம் 1.5 hours ஊறணும். அரைச்சதுக்கு அப்புறமா அந்த மாவு ஒரு 4 மணி நேரமாவது ஊறி இருந்தா பிரமாதமா வரும். சோ நீங்க சொன்ன அந்த ஃபைனல் அந்த ஹோல் வரதுக்கு. ஆமா. சோ நம்ம இப்போ இதுக்கு ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். இதை நம்ம இப்போ தண்ணி விடக்கூடாது, அப்படியே தான் அரைச்சுக்கணும். இதை அரைச்சாச்சு. இதை எடுத்துக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பு, துவரம் பருப்பு, இதோட ஒரு 4-5 மிளகாய் வத்தல் சேர்த்து கரகரப்பா அரைச்சி எடுத்திருக்காங்க. இப்போ உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுருவோம். உளுத்தம் பருப்பு நல்ல வடைக்கு தோசைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி நல்லா கொட 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 கொடன்னு அரைச்சு போட்டுடலாம். ஓகே. நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. ஓகே. இது இதுல போட்டுறேன். இதுல அரிசி மாவு போடலாம். அரிசி ரவா, பைத்தம்பருப்பு கொடுங்க. இல்ல என்ன இதுன்னா பைத்தம்பருப்புல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அப்படியே இதுல போடணும். சோ உளுந்துக்கு மட்டும் அந்த பேஸ்டா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கணும். பாக்கி இருக்கிற கொஞ்சம் பைத்தம்பருப்பை அரைச்சு போடணும். சோ ஊற வச்ச பைத்தம் பருப்புல கொஞ்சம் அந்த மாவுல அப்படியே அரைக்காம சேர்த்தாங்க. இப்போ மீதம் இருக்கிறத அரைக்கிறதுக்கு எடுத்திருக்காங்க.
இதுவும் அரைஞ்சாச்சு, இதுல விட்டுடுறேன். ஓகே. தேவையான உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ ஊற வச்ச பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்தாங்க. இதோட மிளகாய் வத்தலும் சேர்த்துருக்காங்க. இப்போ அதில் வந்து தேவையான அளவு உப்பு, அடுத்தது வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்காங்க. தேங்காய் கொஞ்சம் போதும். இப்போ இதை நல்லா கலந்து வச்சுடலாம். ஓகே. இது கலக்கரிசே பார்த்தா இப்படி இதுவா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமா நெய், ஒரு அரை ஸ்பூன் நெய் கொடுங்க. லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ட்ரை ரைஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அது அந்த தண்ணி எல்லாத்தையும் இஞ்சினுடும் நம்ம ஊற வைக்க வைக்க. ஓகே. அப்புறம் டைட்டா வடை தட்டுறதுல வரும். அப்படி சூப்பர். ஜஸ்ட் ½ ஸ்பூன், அவ்வளவுதான். இப்போ நம்மளுடைய மனமான ஆரோக்கியமான அரோமா நெய் வந்து ஒரு ½ ஸ்பூன் சேர்த்திருக்காங்க. இது அப்படியே நல்லா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற விட்டுட்டு அப்புறம் வடை தட்டணும். ஓகே. ஸோ இப்போ இந்த தவளை வடை, இதுக்கு தேவையான மாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்லா ஊற வச்சு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஒவ்வொரு பருப்பு வகைகளும் தனித்தனியா ஊற வச்சு அதை அழகா பக்குவமா வந்து அரைச்சு எடுத்து வச்சிருக்காங்க. இதை நான் வீட்ல இருந்தே அரைச்சு இந்த மாதிரி 4 hours ஊற வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஓகே. சோ இப்ப நல்லா ஊறுனா இந்த பதத்துல இருக்கும். ஆமா. ஓகே. இப்போ இது எவ்வளவு கெட்டியா இருக்கு பாருங்க. ஊறிடுதுன்னா இந்த லெவல்ல இதாயிடும். ஓகே. இப்ப நம்ம அடுப்பை பத்த வச்சு எண்ணெய் வைக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்களா? எண்ணெய் காஞ்சிடுத்து. நம்ம வடை தட்டி போடலாமா? ஓகே. ஸோ இப்போ எல்லாரும் வந்து அந்த வடையுடைய டேஸ்ட்டை விட ஈவன் நானுமே அந்த பிச்சா ஒரு ஹோல் வரும்னு சொன்னீங்களா, ஸோ அது பார்க்க தான் வந்து ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க தான் சட்னி எக்ஸ்பர்ட் ஆச்சே மேம், இதோட நீங்க எதை வச்சு சாப்பிடுவீங்க? தேங்காய் சட்னி தான்மா. ஓகே. தேங்காய் சட்னி இல்லைன்னா டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடலாம். நல்லா கோல்டன் கலர்ல வரணும். கொஞ்சம் டைம் ஆகுதான் ஆகும், மெதுவா தான் பண்ணணும் இது. ஆயிடுத்து. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சுங்களாமா? தஞ்சாவூர் ஸ்பெஷலான தவளை வடை நல்லா வந்து சுட சுட திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் செய்து கொடுத்துட்டாங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க சொன்ன அந்த ஹோல் இதேதான்மா. இன்னும் கொஞ்சம் நம்ம 2 hours கிட்ட தான் ஊற வச்சிருக்கோம். ஒரு 4 hours இருந்துச்சு வச்சுக்கோங்க, நல்ல பிளஃபியா வரும்.
உள்ள ஃபுல்லா ரவுண்டா இதா இருக்கும். ஓகே, சூப்பர். சோ இப்போ இந்த தவளை வடையுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதம் மேம். யூஸ்வலா உளுந்த வடை இல்லைன்னா பருப்புனா பர்டிகுலரா நம்ம அந்த ஒரு வகை தான், பருப்பு வகை தான் யூஸ் பண்ணி செய்வோம். ஆனா இதுல நீங்க வந்துட்டு நிறைய பருப்பு வகைகள் ஆட் பண்ணீங்க. அதே மாதிரி அரிசி வந்துட்டு நீங்க அந்த தண்ணி தெளிச்சு 1-2 உடைச்சு பண்ணீங்க. சோ அதனுடைய சுவையும் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் மொறுன்னு கிறிஸ்பா சூப்பர்வா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச். தவளை வடை செய்யும் முறை: ஊற வைத்த கடலை பருப்பு, துவரம் பருப்பு மற்றும் காய்ந்த மிளகாயை மிக்சியில் போட்டு தண்ணீர் விடாமல் கரகரவென அரைத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக் கொள்ளவும். மறுபடியும் அதே மிக்சியில் ஊற வைத்த உளுத்தம் பருப்பை சிறிது தண்ணீர் விட்டு மென்மையான பதத்திற்கு அரைத்துக் கொள்ளவும். பிறகு அரைத்த மாவில் அரிசி, ஊற வைத்த பைத்தம் பருப்பு சேர்க்க வேண்டும். அதே மிக்சியில் ஊற வைத்த பைத்தம் பருப்பை அரைத்து அந்த வடை மாவு கலவையையும் சேர்த்து கொள்ளவும். அதில் தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் துருவல் சேர்த்து நன்கு வடை பதத்திற்கு கலக்க வேண்டும். அதில் சிறிது நெய் சேர்த்து நன்கு பிசைய வேண்டும். மற்றொரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நன்கு சூடேறியதும் வடை போல் தட்டி போட்டால் சுவையான தவளை வடை ரெடி. தஞ்சாவூர் ஸ்பெஷலான தவளை வடை எப்படி செய்யறது அப்படிங்கறத திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் ரொம்பவே அழகா செய்து காட்டினாங்க. கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.